இன்னைக்கு இந்த வேலை மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அப்புறம் நான் நிம்மதியா செலிப்ரேட் பண்ணுவேன். ஃபைனலி என் வாழ்க்கையோட பெரிய ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும். எந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுற தாமினி? ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்க குஷி மேடம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடனே ஓடி வந்து. நோ மோகன் திரிவேதி, அப்படியே நீ வந்துட்டா நான் பாட்டு பாடுறதே மறந்துடுவேன். அதனால நோ தேங்க் யூ. சாயந்தரம் டிராஃபி ஜெயிச்சு கொண்டு வருவேன், அதை மட்டும் பாத்துக்கோ. டிராஃபியாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்து நலங்கு ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா உனக்கு மிகப்பெரிய எதிரியா குஷி ஆயிட்டால? தப்பு ராகுல். யாரால மோகன் அன்னைக்கு உன்னை அடிச்சானோ, யாரால உனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சோ, யாரால குஷி என்ன அம்மானு கூப்பிட மாட்டேன்னு மறுத்தாலோ, சொல்ல போனா நான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவதான் உனக்கோ எனக்கோ இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. குஷி வெறும் அம்புதான், ஆனா அந்த அம்பை விடுறதே அந்த ராதா தான் ராகுல். ஆக்சுவலி நான் ஐயர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து இந்த வீட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல கார்டுல எனக்கு பதிலா ராதாவோட பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குஷியோட பாட்டி கஸ்டடி கேஸ கொண்டு வந்து நிக்கிறாங்க. அப்புறம் அந்த நலங்கு டிராமா, அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்காக தான் ஐயருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இனிமே வராம இருக்க ஏதாவது பூஜை கீஜை பண்ணணுமான்னு. அப்பதானே நம்ம வீட்ல முதல்ல நிம்மதி வரும். அப்படியா? நீ எப்போ இவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியான தாமினி? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு பூஜை பண்றதுல நம்பிக்கை இல்லையே. அந்த கடவுள் எப்போ அவ பக்கம் போனாரோ அப்போல இருந்து. அம்மா, நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேக்குற? நீ என்ன சந்தேகப்படுறியா ராகுல்? சந்தேகம்லாம் இல்ல, நான் சும்மா. இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன், ஆரம்பத்துல நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராதுதான். ஆனா இப்போ பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம்ல. அந்த ராதாக்கு எதிராக எப்போ நாம பார்ட்னர்ஷிப் போட்டோமோ அப்போல இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறதை விட்டுட்டு ராதா மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம 2 பேரோட குறிக்கோள் ஒண்ணுதான் ராகுல். ராதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு நம்ம பூஜை பண்ணியே வெளியே அனுப்புவோமே. நீ சொல்றது கரெக்ட். நாம அந்த ராதா மேல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியான முட்டா பையன். நீ என்ன பிளான் போடுவ ராகுல்? எனக்கு நீயே கவசமா இருக்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எனக்கு முன்னாடி உன்னதான் நிக்க வைப்பேன். இடியட். நடுவுல இந்த ராகுல் வந்ததால பஸ் என்னாச்சுன்னு கண்டுக்கவே இல்ல. போய் பார்க்கணும். இந்த குஷியோட இறுதி பயணம் எவ்வளவு தூரம் போயிருக்கா? அப்புறம் மேம், உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, குஷி எப்படியும் பெர்ஃபார்ம் பண்றால, ஸோ அதை யாராவது வந்து வீடியோ எடுத்தா, இல்லைனா நீங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பார்ப்போம்ல. ப்ளீஸ். ஷியோர். வெற்றி இன்னைக்கு குஷிக்கு இல்ல, எனக்கு தான் கிடைக்க போகுது மோகன். நான் ஒரு சரியான பைத்தியம். என்கிட்ட பால்கனி டிக்கெட் இருக்கும்போது நான் எப்படி லாஸ்ட் சீட்ல உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ராகுல நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் செல்ல பொண்ணு குஷிக்கு கடைசி பாய் சொல்லிட்டு வரணும்ல. தாமினிய பத்தி உனக்கு தெரியாத மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க. பேச்ச மாத்துறதுல அவகிட்ட தான் எல்லாம் கத்துக்கணும். அவளும் உன்னை முட்டாள் ஆக்கிட்டு இருக்கா, நீயும் முட்டாள் ஆயிட்டு இருக்க. நம்மளோட அண்ணன் மேல உனக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு குஷி மேல உனக்கு பாசம் இருக்கு. நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கம் ஆன், ஸ்டாப் இட் கீர்த்தி. ஓவரா பேசாத, யோசனை பண்ணி பேசு. அப்படி முடியாதுன்னா பேசாத. இப்படிலாம் என்கிட்ட வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் எனக்கும் தாமனிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா இனிமே நீ என் முகத்தை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. போ இங்க இருந்து. கிரேட். தாமனியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிட்ட, கூட பிறந்த உறவுகளையே தூக்கி எறிஞ்சிட்டல்ல. பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு எப்பவும் நான் தான் உனக்கு துணையா இருந்தேன்றத நீ மறந்துட்டியா? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி,
ராகுலுக்கு நான் எப்படி துணையா இருக்கேனோ அதே மாதிரி அவனும் எனக்கு துணையா இருப்பான்னு நம்பினேன். அது என்னோட கற்பனை போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இவ எமோஷனல் டிராமாவை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஆல் தி பெஸ்ட் குஷி. ஜெயிச்சிட்டு வரணும் ராக் ஸ்டார். டோன்ட் வரி குஷி, நீ தான் ஜெயிப்ப. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே கண்ணா, உன் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாமா. தேங்க்யூ தாத்தா. நீ ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது உன்னோட ஸ்பெஷல் ஃபேவரட் ஃபுட் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். பிட்ஸா வித் எக்ஸ்ட்ரா சீஸ், அப்புறம் அந்த சகதி கேக். ஆக்சுவலா அந்த கலர் அது என்னது, சாக்லேட் கேக். சரி வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் போட்டோ எடுத்துக்கோ. இதுக்கப்புறமா எப்படியோ குஷி போட்டோல மட்டும் தானே இருக்க போறா. ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது குஷியை நிப்பாட்டுங்க. என் மனசு என்னமோ பதறுது. மோகன் ப்ளீஸ் ஏதாவது பண்ண அவளை அனுப்பாத. எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு இவங்களுக்கு? என்ன ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிறீங்க? இவங்க ரொம்ப நேரம் பஸ்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதனால வயிறு பரட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. மோகன் ப்ளீஸ் குஷியை போக விடாத. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல இல்ல, அந்த லட்டுவை சாப்பிட்டதுல இருந்தே எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன லட்டு? அது எங்களுக்கு அந்த பியோன் கொடுத்தான். இல்ல மேடம், லட்டுவை நானும் சாப்பிட்டனே. எனக்கு எதுவும் ஆகலையே. அதுல எதுவும் இல்ல மேடம், நம்புங்க. ரொம்ப நேரம் வண்டியில டிராவல் பண்ணதால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேலை பண்றேன் மேடம், பசங்களையும் வெளியே இறக்கி விட்டுறேன். கொஞ்சம் காத்து வாங்கட்டும். அவங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. பசங்களா, கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. தம்பி வாடா. மோகன், இது வெதரால கூட இப்படி நடக்கும் இல்லையா? நேத்து ராத்திரியில இருந்து எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. என் மனசு ரொம்ப பதறுது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே இருக்கு. நான் போய் உங்களுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம். பஸ்ல மெடிசன் கிட்ல கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சரி, கொண்டு வரேன். ராதா இரு, நான் கொண்டு வரேன்.
ஒருவேளை ராதா பாம பார்த்துட்டானா என்னோட பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். இந்த தாவணி ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன என்னாச்சு? இப்ப இந்த மோகன் எதுக்கு தேவையில்லாம பஸ்ஸுக்குள்ள போனா? ஒரு செகண்ட் கூட ராதாவை தனியா விட மாட்டான் போல இருக்கு. ராதாவும் மோகனும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் ராதாவை கிட்னாப் பண்ணான்னு தெரிஞ்சிருமே. அதோட நான் காலி. அது மோகனையா, நான் திரும்பும்போது திடீர்னு இவர் முகத்தை பார்த்து பயந்துட்டேன். சாரிங்க மேடம், தப்பு என்னோட தான். அம்மா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது சார், நான் பியூன்ல அதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அவ்வளவுதான் சார். பசங்க பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் சுத்தம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் முதல்ல பண்ணிருக்கணும்ல. சாரி சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு பஸ் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? காலையில ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஐயோ இல்ல மோகனையா, அவரு ராம் பிரசாத் அண்ணன் குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. இன்னைக்கு ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருப்பாரு. இவரு எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவாரு மோகனையா. அப்பனா சரி, சரி வா. வர நல்ல வேளை இந்த கிழமை என்ன காப்பாத்திட்டான். ஆனா பாவம் அவனுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் உயிரும் சேர்ந்து தான் போக போகுது. அதோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அங்க இருக்கு. ஓ நன்றி மோகனையா. இந்த ஸ்பேனர் வச்சு என்ன பண்ற? சுத்தம் பண்றியா? அது வந்து சார், இதுக்கு முன்னாடி நான் மெக்கானிக்கா இருந்தேன். அதான் ஸ்பேனரை கையில வச்சுக்கிட்டு சுத்துறது பழக்கமாயிடுச்சு. சீட்டுக்கு கீழே ஸ்க்ரூ லூஸா இருந்தது, அதான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்க்ரூ லூஸ் ஆனது சீட்லயா இல்ல உன் மூளை இல்லையா? அம்மா, ஸ்கூல்ல இருந்து என்ன உடஞ்ச பஸ் அனுப்பி வைப்பாங்க? குழந்தைங்க எப்படி இந்த பஸ்ல போக முடியும்?
என்ன விளையாடுறாங்களே இவங்க? இது பஸ் இல்ல, இது ஒரு தகர டப்பா. பசங்க எதெல்லாம் ஸ்கூலுக்கு போக கூடாது. இப்பவே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல பஸ்ஸை மாத்த சொல்றேன். வேண்டாம் மோகன், ஏற்கனவே காம்படிஷனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு பஸ் எதுக்கு? இல்ல இல்ல வேண்டாம், குஷியை போக விடாதீங்க. பாத்து, மெதுவா மெதுவா. சார் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் லூஸா இருந்தது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். பக்காவா இருக்கு. இப்ப பரவாயில்லாம இருக்கா? இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. என்னால போக முடியும்னு தோணல. அப்போ மேடம் நீங்க? அண்ணா டீச்சர் இல்லாம நாங்க எப்படி போறது? எதுக்கு நீங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நான் கிங் அங்கிளா இருந்து உங்க எல்லாரும் கூடயும் வரேன். ஆமா மோகன், குஷிக்கு துணையா நீயே போயிட்டு வா. நீ கூட போறதா இருந்தா எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா நீ குஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்ல மோகன், நீ போக கூடாது. ஏன்னா கல்யாண சடங்குகள் ஆரம்பிச்சிருச்சுல மோகன். நமக்கு நலங்கு வச்சுட்டாங்க. அதாவது உனக்கு நலங்கு வச்சுட்டாங்க. பொதுவா நலங்கு சடங்குக்கு அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வெளியே போக கூடாதுல. இல்லையாமா? ஆமா மோகன், தாமினி சொல்றது கரெக்ட் தான். நலங்கு வச்சதுக்கு அப்புறமா வீட்ல இருந்து வெளியில போக கூடாது. போனா அது அபசகுணம் ஆயிடும். அப்ப பசங்க கூட யார் போவா? வேற ஏதோ ஸ்கூலுக்கு போனா அதுவும் ரொம்ப தூரம். பேசாம குஷிக்கு துணைக்கு நான் போட்டுமா? ஆனா நான் அப்படி போகும்போது தாமினி அக்கா குஷிக்கு தீப்பிடிச்ச சம்பவத்துல எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்கன்னா, இல்ல நான் இங்க இருக்கிறதும் ரொம்ப அவசியம். ஆனா குஷியையும் என்னால தனியா போக விட முடியாதே. இங்கே பாருமா ராதா, நீ பயப்படாதம்மா. நான் எல்லா குழந்தைகளையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன். இங்க பாருங்கண்ணா, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க தனியால இவ்ளோ குழந்தைங்க இருக்காங்க. இத்தனை குழந்தைங்களை தனியா சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைல்ல. அதுவும் வேற ஸ்கூலுக்கு போகணும்ல. அங்க டீச்சர் இல்லாம அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. ராதா, இப்ப நீ வா எங்க கூட. ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல, ராதாலாம் வரமாட்டா. மோகன் வரக்கூடாது, ராதாவும் வரக்கூடாதுன்னா என்ன ப்ராப்ளம் உனக்கு? இந்த தாமினி எதுக்காக இப்ப எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கா? கண்டிப்பா இவ ஏதோ ஒரு பிளான போட்டிருக்கா.